upon a time, there lived a ghost. இப்போ காளி, ரோலெக்ஸ், டில்லி இவங்க 3 பேரும் எப்படி பிடிக்க போறீங்க? என்ன அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, வாயை திறந்து பதில் சொல்லுங்க. என்ன பிளான்? ஒரு பிளான் இருக்கு சார், ஆனா அது என்ன பிளான்னு எனக்கே தெரியாது. காளி காளி சார், காளி சார். ஐய, இவர் வேற நம்ம கிட்ட இருந்த பணம் எல்லாம் காலின்னு சொன்னேன் சார். நம்ம சரக்கு வேற போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம கையில காசே இல்ல. கையில காசே இருக்க கூடாது, அதான் டிஜிட்டல் இந்தியா. சிங்கிள் டிஜிட்ல தான் சார் பணம் இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன நான் கேட்டதே மறுபடியும் என்கிட்டயே கேக்குறீங்க? இப்போ நான் என்ன பண்றது? நான் எனக்கு நானே சொல்லிட்டு யோசிச்சேயா. என்ன பண்றது? ஐடியா. என்ன ஐடியா? வீடு வீடா போய் இல்ல வீடு வீடா போய் மாதா கோயில கூழ் ஊத்துறோன்னு டொனேஷன் வாங்கலாம்னு சொல்றீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான், ஆனா நமக்கு நிறைய பணம் வேணும். அப்ப அடிக்கத்தான் செய்யணும். அப்போ அடிதடியில இறங்கிடலான்றியா? யார் அடிச்சா நிறைய பணம் வரும்? ஐயோ காளி சார், ஒரு பணத்தை அடிச்சிடலாமான்னு கேட்டாரு. கள்ள நோட்டு. சச்ச, கள்ள நோட்டு அடிக்கிறது தப்பு. அடேங்கப்பா. அப்புறம் ஏடிஎம் மிஷினை உடைச்சு எடுத்துடலாமா? ஓ, அதெல்லாம் சரின்னு சொல்லி இப்ப சட்டம் போட்டாங்களா? எப்படியா பேசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. வேகமா ஒரு முடிவுக்கு வாங்கயா. பேசாம பழைய வேலைக்கே போயிட வேண்டியதுதான். அது என்ன வேலை? பேங்க்ல. என்னது, நீங்க பேங்க்ல வேலை பார்த்தீங்களா? சொல்லவே இல்ல. ஆமா, சொல்லியிருந்தா அப்படியே கோடி கோடியா வந்து டெபாசிட் பண்ணிருப்பாரு. பேங்க்ல கொள்ளையடிக்கிற வேலை. ஓஹோ, இதுக்கு முன்னாடி பேங்க்ல கொள்ளையடிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா, நீ எங்க வேலை பார்த்த? நான் எங்க வேலை பார்த்தேன்? அப்புறம் நான் கடத்தல் கும்பல சேர்றதுக்கு முன்னாடி பிளேடு போட்டுட்டு இருந்தேன். எப்பவும் அததானே பண்ற. சரி சண்டை போடாதீங்க. எந்த பேங்க்ல போய் கொள்ளையடிக்கலாம்? எங்க வேணாலும் போலாம், ஆனா நல்ல பிரஷ்ஷா வாங்கிட்டு போகணும்டா. தாத்தா, நாம வெள்ளை அடிக்க போல கொள்ளையடிக்க போறோம். கொள்ளை. நான் தொல்லையா? அதுல என்ன டவுட்? யார் அவுட்டு? Shut up your mouth nonsense for talking to India. ஐயோ காளி, என்னாச்சு? இல்ல சும்மா இங்கிலீஷ்ல பேசி பார்த்தேன். அப்படி திடீர்னு எந்த விபரீத முடிவு எடுக்க கூடாது. பிளான் இருந்தா சட்டு போட்டுன்னு சொல்லுங்க, வேம போய் தூங்குறதுக்கு. ஓகே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஜிபிஐ பேங்க்ல கொள்ளையடிக்க போறோம். அசல எங்க வேணாலும் கொள்ளையடிக்கலாம், அந்த பேங்க்ல மட்டும் வேணாம். அசல ஏன்னா அங்க நான் லோன் வாங்கியிருக்கேன். 10 மாசமா டியூவே கட்டல. கவலைப்படாதீங்க, அங்கேயே பணத்தை அடிச்சு லோனை கட்டிட்டு வந்துருவோம். இதெல்லாம் ஒரு பதிலா? மரியாதை அவங்களை பிடிக்கிற வேலையை பாருங்க. அவங்களுக்கு என்ன சார் மரியாதை வேண்டி கிடக்கு, ஆனா பிடிக்கிறோம் சார். அதான் எப்படி பிடிக்க போறீங்க? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? எங்க இருக்கு? அவர் பாக்கெட் ஃபுல்லா ஐடியாவை வச்சிருக்காரு சார். நான் சிந்திச்சு பார்த்தப்போ, தம்பி சிந்தனை சிந்தது பாருங்க, அடைச்சு வைங்க, லீக் ஆக போகுது. இப்படிதான் சார், இவர் பேசி பேசி ஐடியாவே கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன தம்பி சின்ன பிள்ளை மாதிரி ஆபீசர் கிட்ட எல்லாம் போட்டு கொடுக்குறீங்க? மாமு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க, உங்க ஐடியா என்ன? அப்புறம் உங்க பாடு. சார், நம்ம அவங்க சரக்கு வச்சிருக்கிற இடத்துல. நான் அப்பவே சொல்லல, இதெல்லாம் ஒரு ஐடியாவா சார்? அவர் முழுசா சொல்லவே இல்லையே. சாரி, இப்ப நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, 2 வாய் வைக்கும் போதே அது நல்லா இல்லன்னு தெரிஞ்சிட்டா ஃபுல்லா சாப்பிடுவீங்களா? அப்படிதான் இதுவும். இப்பதான் நியூஸ் வந்துச்சு, நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஜிபிஐ பேங்க்ல அவங்க கொள்ளையடிக்க போறாங்களா. என்னது, உனக்கு யார் சொன்ன? அந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கு டீச் பண்ணி ஏஜென்ட் ஆகிட்டு வந்திருக்கேன்ல. அடடா, சூப்பரியா. யாரியா அது? அதுவா இப்ப முக்கியம், எப்படி பிடிக்கலான்னு பிளான் பண்ணுங்க. நாளைக்கு 11 மணிக்கா? ச்சே, லஞ்ச் டைம். என்னது 11 மணிக்கே லஞ்சா? சரி, அப்போ 1 மணிக்கு வர சொல்லலாமா? என்னடே லஞ்ச் டைம் முடியறதுக்குள்ள வர சொல்றீங்க? இப்படி வெட்டி பேச்சு பேசாம உருப்படியா ஒரு பிளான் பண்ணி பிடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. ஓகே சார், நீங்க போயிட்டு வாங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இதான் பிளான். அவங்க பேங்குக்குள்ள போகும்போது நாம எல்லாரும் போயிடக்கூடாது. நம்மள ஒரு 2 பேர் மட்டும் பேங்க் ஜன்னல் வழியா பார்த்து உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லணும். சரியான சமயத்துல அவங்க வேலையை முடிச்சிட்டு வெளியில வரும்போது பேங்க் முன்னாடியே வச்சு பிடிச்சிடலாம். புரியுதா? புரியுது, ஆனா இந்த பிளான்ல ஒரு ஓட்டை இருக்கு. எங்க வேணாலும் ஓட்டை இருக்கலாம், ஆனா என் தம்பி சட்டையில ஓட்டை இருக்க கூடாது. ஏன் 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 என் சட்டையில ஓட்டை இருக்க கூடாது? அப்புறம் அந்த பிளான் எல்லாம் வெளியே வந்துடும்ல. கொஞ்சமாவது சீரியஸா இருக்கியா கேப்டன்? நீங்க பிளான சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேன்ல சார். ஓ, அதான் பிளானா? சரி, வாங்க போலாம். இப்பவே போய் நாளைக்கு தான் சார் அவங்க வர்றாங்க. நாளைக்கு 10 மணிக்கு ஜிபிஎம் பேங்க் முன்னாடி நம்ம எல்லாரும் வேன்ல வெயிட் பண்ணுவோம். மம்முவும் பிரபுவும் போய் பேங்க்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து சரியான சமயத்துல நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 2 பேரும் மஃப்டில போங்க. என்கிட்ட மஃப்டி இல்லையே. ஐயோ, மஃப்டினா கலர் ட்ரெஸ்ஸியா? வண்டியா நிறுத்த. நாம கொள்ளையடிக்கிற பேங்க் இதுதான். எப்படி உள்ள போறது? வெளியில மெட்டல் டிடெக்டர் வேற இருக்கு. இது மென்டல் டிடெக்டரா? அப்படின்னா நம்ம யாருமே உள்ள போக முடியாது தாத்தா. இது மெட்டல் டிடெக்டர். ஆமா, அப்போ கண்டிப்பா ஆயுதங்கள் கொண்டு போகவே முடியாது. எதுக்கு நான் ஒரு பிளேடு வாங்கிக்கிறேன், அது ஒண்ணு போதும். ஏதாவது பிரச்சனை வந்தா எஸ்கேப் ஆவறதுக்கு. பிளேடு பக்ரியாவே வாழ்ந்திருக்க போல
தம்மா துண்டு பிளேட வச்சு என்ன பண்ண முடியும்? நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். சரி எப்படி உள்ள போய் கொள்ளையடிக்கிறது? என்ன பேசினாலும் இந்த ஆள் தான் என் பாயிண்டா பேசுறான். உள்ள போனோடனே மேனேஜர் யாருன்னு கேட்டு அவர்கிட்ட போய் பணத்தை கேட்போம். கேட்டு கொடுக்கலனா என்ன பண்றது? காலில் விழுந்து கெஞ்சிடலாம்னு சொல்றீங்களா? என்னையா இது காலில் விழுந்து கெஞ்சிடலாம், கையில விழுந்து கொஞ்சலான்னுட்டு எல்லாரும் இப்ப வர போறீங்களா இல்லையா? நான் முதல்ல போறேன் உள்ள. அடடே, என்ன பேங்க் பூட்டி இருக்கு? பேங்க் லீவு போலயே. ஏன்னா அது இல்ல சும்மா சொன்னேன். ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆசையா இருந்துச்சு. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஆமாமா, நீங்க திருந்தி திருப்பதியில போய் மொட்டை போடுங்க. இதோ சரியான சமயம். இப்ப உள்ள போலாம், மிச்சத்தை உள்ள போய் பாத்துக்கலாம். ஃபாலோ மீ. அப்ப நீங்க தான் முன்னாடி போகணும். மேனேஜர் சார். எஸ், டெல் மீ வாட் யூ வாண்ட். என்ன வேணும்? பணம் வேணும். எந்த அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கணும்? எல்லா அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கணும். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நான் சென்ஸா தான் பேசுறேன். இது என்ன தெரியுமா? இது தெரியாது. ஏசி ரிமோட். ஐயோ, கண்டுபிடிச்சாரு. இல்ல, பாம் ரிமோட். இந்த பேங்க்ல பாம் செட் பண்ணிருக்கேன். ஒரே பிரஸ் வெடிச்சு சதுரிடும். மரியாதையா அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுங்க. நாங்க பாட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். திஸ் இஸ் ஹைலி ரெடிகுலஸ். அமைக்கிட்டாதீங்க. எல்லா பணத்தையும் எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி சார். எங்க சரக்கு கிடைச்சோன்னு உங்க பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துறோம். அள்ளி போடியா. என்னங்க போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, யாரையும் காணோம். சம்திங் ராங். உள்ள புகுந்துடலாமா? வெயிட் பண்ணுங்க சார். அங்க பாருங்க, மம்மு ஓடி வர்றாரு. சார் அவங்க பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு பேங்க் பின்னாடி இருக்கிற கதவு வழியா தப்பிச்சு போறாங்க. பிரபு விரட்டிட்டு போயிருக்காரு. வண்டியை பின்னாடி வருங்க, பிடிச்சிடலாம். அது கொள்ளை அடிச்சுட்டு கொள்ள பக்கம் போறாங்களா? ஐயோ, பேங்க்ல பின்னாடி பக்கம் வேற இருக்கா? எல்லாரும் வேன்ல இருங்க. வரட்டுங்க, பின்னாடி பக்கம் போங்க. என்ன அது, பின்னாடி பக்கமே இல்ல. ஏய், பேங்க் முன்னாடி வண்டியை விடு. எங்க இந்த மம்முவ? ஏய், என்னையா மம்மு பிரபு வாயையும் கையையும் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? காளி சார், நம்மள வேவு பார்க்க 2 போலீஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? 2 பேர் தானே? அவங்கள பிடிச்சி கட்டி போடுங்க. வாயு சேர்த்து கட்டுங்க. காளி சார், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ என்னோட பிளேடுக்கும் மேல வந்துருச்சு. நான் சொல்லல, இந்த தம்மா துண்டு பிளேடு தான் நம்மள தப்பிக்க வைக்க போகுதுன்னு. இருங்க, ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். சேட்டா, உங்க ஷர்ட்டை கொஞ்சம் கழட்டி கொடுக்குறீங்களா? காளி சாரே, இப்போ தப்பிக்க ரெடி ஆயிக்கங்க. இது அடே நடந்தது. அடடா, இப்படி ஆயிடுச்சு. மம்மு வாயையும் கழட்டி விடுங்கயா. இருங்க, கழட்டிடாதீங்க. அதுக்கு முன்னாடி தயவு செய்து ஐடியாவை கேளுங்க. இப்பவாவது அவங்கள பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஆபத்துக்கு பாவம் இல்ல. சரி சொல்லு. அவங்க சரக்கு நம்ம கிட்ட தானே இருக்கு. அந்த சரக்கு ஒரு இடத்துக்கு மாத்திட்டு அந்த இடத்துக்கு அவங்கள வர வச்சு பிடிச்சா உண்மையிலேயே சூப்பர் ஐடியாங்க. இதையே முன்னாலேயே சொல்லல. ஏங்க சார் சொல்ல விட்டீங்க? எப்படி சார் என் பிளான வெளியே கசியாம பாத்துக்கங்க. உங்ககிட்ட இருந்து இந்த பிளான் கசிஞ்சதே தப்பு. இதுல வெளியில வேற கசியணுமா? அப்பா, என்ன பிளான்? காலி இடத்துக்கு போய் என்ன பண்றது? காலி இடத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். வீடு கூட கட்டலாம். காலி தருவாடா? கண்ணத்துலயும் 2 தருவான். கண்டத்துல தருவாடா? கிண்டத்துல தர சொல்லுகடே. பசிக்குது. ஏன்பா, இப்பதானே 4 நாள் இட்லியா 4 தடவை சாப்பிட்ட. இது கோழி பசிடே. நேத்து நைட்டு என் கடவுள உங்க வீட்டு கோழி வந்து என்னை எப்ப சாப்பிட போறேன்னு கேட்டு உயிரை வாங்குதுடே. அது உயிரை வாங்கலாம் இருக்கீங்களோ? என் வீட்டு கோழி நேத்தே வீட்டை விட்டு ஓடி போச்சியா? அப்படியா? ஏ பின்ன அதுக்கும் கனவு வரும்ல. இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? சரி, இப்படி உட்கார்ற. எப்படி வேணாலும் உட்காருங்க, ஆனா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. என்னையா, என் முன்னாடி உட்காரவே கூடாதுன்னு சொல்லுவேன். இப்ப எனக்கு சமமா உட்கார்றியா? ஐயோ, சமமா உட்கார்ந்தது தப்பு. சாரி காளி, அப்ப எந்திரிச்சு நில்லுங்க. ஏய், என்ன விளையாடுறீங்களா? பெண்ண 200 கோடி ரூபாய் சரக்க காணோம். அதை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எப்படி வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி? நான் வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. ஏதாவது ஐடியா கிடைச்சதா? ஐடியாவா? நான் சும்மா வானம் ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. காளி சார், நம்ம சரக்குக்குள்ள இருக்கிற டிராக்கிங் சிஸ்டம் இப்ப வேலை செய்யுது. இவ்வளவு நாள வேலை செய்யாம இப்போ ஏன் வேலை செய்யுது? இவ்வளவு நாள் லீவ்ல இருந்துச்சு. என்ன ஜோக்கா? பின்ன என்ன சார், இப்பவாவது வேலை செய்யுதுன்னு சந்தோஷப்படாம நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா வாங்க, நம்ம ஆளுகெல்லாம் போய் சரக்கு இருக்கிற இடத்துல போய் சரக்கு தூக்கிட்டு வந்துடலாம். இதுல ஏதோ சதி இருக்கு. இதுல எங்க சாதி இருக்கு? வீணா பிரச்சனை கிளப்புறீங்க. இல்ல, நாம போறது ஆபத்து. இந்த காளைய நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லையா? இந்த காளியை நம்பாம வேற என்ன முக்காளியவா நம்புறது? அத கூட நம்பலாம், உட்கார்றதுக்காக இடம் கொடுக்கும். காளி சார், இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தலாம் தப்புன்னு என் மனசாட்சி உறுத்திட்டே இருக்கு. நம்ம வேற ஏதாவது நல்ல வேலை பார்த்து பொழைச்சுக்கலாமா? என்ன திடீர்னு ஞானோதயம்? எங்கேயோ இடிக்குதே. நான் தான் இடிச்சேன். கொஞ்சம் வேகமா பிளான சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். அசலா இந்த மாதிரி பிசினஸ் பண்ணா கோவம் தான் வரும், சந்தோஷமே இருக்காது. பேசாம நாம திருந்திடலாம், அதான் நமக்கு நல்லது. திருந்தி என்ன பண்றது? எனக்கு எந்த நல்ல வேலையும் தெரியாதே. அசலா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.
போதைப்பொருள் விழிப்புணர்வு முகாம் நடத்தி அதுக்கு நீங்க தலைவராயிடுங்க. சபா, இவ்வளவு நல்ல புத்தி சொல்ல தெரிஞ்ச உனக்கு அதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியலையே. கபாலிடா, அது காலிடா. சரி, எல்லாரும் வண்டியில இருங்க. டேலே, go towards the tracking system. இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உங்களுக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலையே. இந்த பாரு விடிவி, சந்தானம் ஏதோ திருந்தணும் அது இதுன்னு சொல்றான். அவன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவன் மேல ஒரு கண்ணு வை. 2 கண்ணாவே வச்சிடுறேன் சார். ஆமா, இந்த பசங்க பேச்ச கேட்டு வழியே போய் போலீஸ் கிட்ட மாட்ட போறீங்களா? இந்த மாதிரி நேரத்துல தான் டோனிய ஞாபகம் வச்சுக்கணும். பாத்துக்கலாம். அவங்களோட டிராக்கிங் சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சு. இனி அவங்கள தேடி நாம போக வேண்டியதில்ல, நம்மள தேடி அவங்களே வருவாங்க. ஏன் சார், அவங்க இன்னும் லூசா? இல்ல நீங்க லூசா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். சாவு நினைச்சா வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும். இப்பவே தெரிஞ்சிருச்சு. என்ன பிளான் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. டாடிய குடும்பமும் ரெடியாக விடப்பா. என்னது குடும்பமா? சரி சொல்றேன் கேளுங்க. நமக்கு தெரிஞ்ச காட்டு பங்களால அவங்க சரக்க வச்சுட்டு அதுல இருக்கிற வெக்கேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். வெக்கேஷன் டிராக்கிங்கா? அது லொகேஷன் டிராக்கிங் சிஸ்டம் சார். லொகேஷன் டிராக்கிங் சிஸ்டரா? சிஸ்டம் சார். என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க. அடா ஆமாயா, அம்மா இப்ப எங்களுக்கெல்லாம் நாய் வளரக்கூடாதா? நாய் வளருதா? வாய் வளருதுன்றதான் வாய் வளரி அப்படி சொல்லிட்டாரு. சரி, அடுத்த ஸ்பாட் எங்க போறோம்? அடுத்த ஸ்பாட்டா? ஒரே ஸ்பாட் தான் சார். அப்படின்னா சரி, போய் பேக் பண்ணலாமா? பேக்கா? என்ன பேக் பண்ண போறீங்க? அது எதிரிகளை பேக் பண்ணலாமான்னு சொன்னேன். நான் யாரையும் எதிரியா நினைச்சதில்ல. ஆனா என்ன எதிரியா நினைச்ச யாரும் இருந்ததில்ல. நானும் இங்க இருக்க போறது இல்ல. இந்த தடவை குறி தப்பாது. குறி சொல்றவரா நீங்க? இப்ப சொல்றேன் பாருங்க. அவங்க போலீஸ் இருப்பாங்கன்னு தெரிஞ்சே வர்றதுனால நிறைய பேர் நிறைய வெப்பன்ஸோட வருவாங்க. அதனால நம்ம மொத்தம் போலீஸ் போர்ஸையும் அந்த காட்டு பங்களாக்குள்ள இறக்கணும். அதுலதான் தம்பி கொஞ்சம் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? என்ன சிக்கல்? கவர்மெண்ட் போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வெக்கேஷன் பிளான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால எல்லாரும் கிளம்புறோம். போலீஸ் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. அப்படி போடு. அதான் எல்லாரும் வெக்கேஷன் மூட்ல இருந்தீங்களா? ஆமா, வெக்கேஷனுக்கு பெரிய பெரிய ஆளுகளா ஸ்பான்சர் பண்றாங்க. இந்த சான்ஸ் மறுபடியும் நமக்கு கிடைக்காது. அதனால நாங்க எல்லாரும் போறோம். நீங்களும் வரீங்களா? எல்லாரும் போங்க. இந்த பாதியில விட்டுட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. இறங்கிட்டா ஜெயிக்கணும். அப்படி சொல்லுங்க, நான் உங்களோட வரேன். நம்ம 2 பேரும் போடலாமா? என்ன ரெண்டு, என்னாச்சு உனக்கு? எங்களோட வெக்கேஷன் வரலையா? வெக்கேஷனை விட இந்த பஞ்ச் டைலாக் ஜாலியா இருக்கு. நீங்க போங்க, நாங்க 2 பேரும் போறோம். டே ரெட்டு, நாம இந்த மரத்துக்கு பின்னாடியே இருக்கலாம். வேற வழி இல்ல. காளி ஒரு பெரிய கூட்டத்தோட வந்துட்டு இருக்கான். இங்க இருந்தே தான் பாக்கணும். ஏன்னா காளி சார், போலீஸையா காணோம்? நான் சொல்லல, டோனி ஆண்டனி. ஏய் காளி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டனி, ஒரு உதவி. என்ன, ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணுமா? ஆமா, ஆனா எங்களுக்கு இல்ல. இந்த தடவை போலீஸ்க்கு. புரியலையே. நாங்க சரக்கு இருக்கிற இடத்துக்கு போறோம். அங்க போலீஸ் வராம இருக்கணும்னா அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு 3 days வெக்கேஷன் பிளான் பண்ணி ஸ்பான்சர் கொடுங்க. உங்க மினிஸ்டர்கிட்ட சொல்லி மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். டிகே? ஓகே. அரே காளி சார், எங்கேயோ போயிட்டீங்க. உங்களை பத்தி ரொம்ப தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க. நாங்க லோக்கல்னா நீங்க இன்டர்நேஷனல், நாங்க ரூபாய்னா நீங்க டாலர், நாங்க குற்றாலனா நீங்க நயாகரா. இன்னொரு விஷயமும் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம கூட்டத்துல ஒரு கருப்பாடு இருக்கு, அதை கண்டுபிடிச்சாச்சு. ஏய் விடிவி சந்தானம், இங்க வாங்க. என் கூடவே இருந்துட்டு போலீஸ்க்கு ஸ்பையா இருக்கியாமே. செத்துட்டானான் பாரு. ஆமா சார், ஆமா. ஏய் என்னப்பா சந்தானம், நீ என்ன திடீர்னு நல்லவன் ஆயிட்ட? ஆமா கணேஷ், வாழ்க்கையில நிறைய பாவத்தை சேர்த்துட்டேன். அதான் ஒரே குற்ற உணர்வா இருக்கு. சரி, அப்போ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகி அப்ரூவர் ஆயிடுவோமா? போலீஸ் கிட்ட போய் எப்படி திடீர்னு சொல்றது பயமா இருக்கு. பயப்படாத, நான் போலீஸ்ட பேசி உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கா ஸ்கெட்ச் போடுற? சந்தானம் மூலமா உனக்கு போட்ட ஸ்கெட்சடா இது. சந்தானம், விடிவி மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நீ என்ன பண்ற? கொஞ்சம் நல்ல மாதிரி நடி. டேய், இனிமேல் எனக்கு யாராவது இது மாதிரி ஸ்கெட்ச் போட நினைச்சீங்க, இதே கதைதான் உங்களுக்கும். டிகே? என்ன சார் போட்டுன்னு சுட்டுட்டான்? இந்த விடிவிக்கு நான் தான் சார் ஏஜென்ட் நீ கூட்டு வந்தேன். எப்படியோ கண்டுபிடிச்சு சுட்டுட்டானுங்க. சரக்கு வேற எடுத்துட்டு போயிட்டானுங்க. இப்ப என்ன பண்றது? என்ன சைலண்டா இருக்கீங்க? டேய், நம்ம பேச்சு மட்டும் தண்ணி சைலண்டா இருக்கும்.
ஆனா அடி சர்ற வெடி. தீபாவளி கொண்டாட போறீங்களா? இவனுங்களுக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற வேற வேட்டக்காரன் தாண்டா வேணும். அவனை எங்க போய் கூட்டு வரது? போடுற கால அந்த ரோலெக்ஸ்க்கு. டேய் ரோலெக்ஸ், நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வையே, ஸ்கிரீன் கிழிஞ்சிடும். சாரி, ராங் நம்பர். ஏதோ மூவி ஆபரேட்டர் போல. என்ன கட் பண்ணிட்டான், மறுபடியும் போடுறா. இங்க பாரு ரோலெக்ஸ், உங்க அப்பாவை கடத்திட்டாங்க. டேடி, யாரு கடத்துனா? யார் வேணாலும் இருக்கலாம் சார். உங்க அப்பாவோட எதிரியா இருக்கலாம், இல்ல உங்க எதிரியா இருக்கலாம், இல்ல நீங்க செய்யற வேலைக்கு கூட எதிரியா இருக்கலாம். அந்த எதிரியோட பேரு விஜய் குமார் கூட இருக்கலாம் சார். பேசுறீங்களா அப்பா கிட்ட? பா ரோலெக்ஸ், சின்ன வயசுல இருந்து படிப்படியா சொன்னேன், இப்படி கெட்ட வழியில போய் குட்டி சுவரா ஆயிட்டேப்பா. குட்டி சுவர் ஏன் இவ்வளவு லென்த்தா போகுது? டேடி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாதா? அடிக்கிறாங்கப்பா. அதுலயும் ஒருத்தர் சொல்றான், இங்க அடிச்சா அங்க வலிக்கும்ன்றான், ஆனா இங்கே தான்ப்பா வலிக்குது. டேய், அப்பா விட்டுரு. சொல்றத செய். உன் காலிட்ட சொல்லி எடுத்த சரக்கு அப்படியே வச்சுட்டு கிளம்ப சொல்லு. நீ சொன்ன மாதிரியே காலிட்ட சொல்லி சரக்கை எடுத்த இடத்துல வச்சுட்டோம். எங்க அப்பா விட்டுரு. 10 நிமிஷத்துல மொத்த பேரு வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியாவை விட்டு வெளியே இருக்கணும். டேய் ரோலெக்ஸ், கொண்டா போன. மிஸ்டர் விஜயகுமார், நீங்க சொன்ன மாதிரியே கிளம்பிட்டோம். ரோலெக்ஸ் அப்பா விட்டுருங்க. அந்த பயம் இருக்கணும். மிஸ்டர் விஜயகுமார், தனியா போனீங்களே, என்னாச்சு? சார், சரக்கு காப்பாத்தினேன் சார். அது இப்போ நம்ம கிட்ட தான் இருக்கு. அது முதல்லயே நம்ம கிட்ட தானே இருந்துச்சு. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுல இருந்திருக்கலாமே. காளி சார், யாரு சார் இந்த டோனி? அந்த காலத்துல நீங்க யாரு? நான் வந்து பாம்பேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாயா பாம்பேல. சொல்லுங்க. சொல்ல விடுங்க. யாரு? ஓ, பாம்பேல உங்க பேர் பாட்ஷாவா? அப்புறம் எப்போ காலியானீங்க? நான் காலி ஆகுறதுலயே குறியாரு. சொல்லுங்க. பாம்பேல பாம்பு பிளாஸ்டா? ஆமா, ஆனா நான் வைக்கல, வச்சது டோனி, ஆண்டோனி. பேரு கேட்டாலே சும்மா அதிருது இல்ல. நீ ஏன் பாம்பு வைக்கிற? பாம்பு வைக்கிறதுனால 4 காசு கிடைக்குது. 4 காசுக்கு இப்படி பண்ணுவியா? நான் 10 காசு தரேன், என் கூட வந்துரு. சாகுற வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். ஓ, இதுதான் சாவை விட பயங்கரமான தண்டனையா? இதுல சில்லறையில ஆரம்பிச்சு கல்லறை வேற இருப்பேன்னு வாக்குறுதி வேற. இப்படித்தான் எங்க நட்பை பத்தி ஒருத்தர் கேவலமா பேசினா அவனை அங்கேயே வச்சு வெட்டணும். நகத்தையே முடிய. அப்படித்தான் நானும் சொன்னேன். ஆனா டோனி அந்த 2 வளர்ற இடத்த விட்டுட்டான். ஐயோ, பயங்கரமான டோனியா இருப்பாரு போல இருக்கே. அப்புறம் என்னாச்சு? டோனி, போலீஸ் வருது, நீ தப்பிச்சு ஓடிடு, நான் தான் வெட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறேன். என்னால உனக்கு சிரமம், மனசு வலிக்குது. சரி ஓடு. விட்டுட்டு ஓட மனசு வரல. ஆகா, என்ன ஒரு நட்பு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு நான் இன்னும் அந்த 10 பைசா கொடுக்கல. என்ன அப்புறம் அதை கொடுத்தோட எடுத்தாம் பாரு ஓட்டம். 4 ஸ்டெப்ல நார்த் மெட்ராஸுக்கு போயிட்டா. இதுல சிரிப்பு வேற. அப்புறம் தான் போலீஸ் வந்துச்சு. வந்தது யாருன்னு தெரியும்ல? என்னடா இங்க கலவரம்? பட்ட பகல்ல கொலையா? பாட்ஷா, நான் அப்பவே சொல்லல, ராத்திரி பண்ணலான்னு. யாரு பண்ணது? யாருன்னு கேக்குறேன்ல. சார், இந்த கொலைய பண்ணது டோனி. யாரு இந்த டோனி? நான் தான். நீயா? ட்ரெஸ்ஸிங் சார், அது அரெஸ்ட் பண்ணுங்க. டோனிக்கு பதிலா நான் ஜெயிலுக்கு போனேன். ஆனா யாரு கொலை செஞ்சான்னு கேட்டதுக்கு டோனி நீங்க சொன்னீங்க. நீங்க தான் செஞ்சுன்னு போக வேண்டியது தானே? டோனி தானே கொலை செஞ்சா, எனக்கு பொய் சொல்ல வராது. அப்போ நீங்க தான் டோனின்னு சொன்னீங்க, அது பொய் தானே? டோனி வேற நான் வேறயா? எங்க நட்பையா பிரிக்க பாக்குற? சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டோனி கிட்ட பேசினேன். ஏய் பாஷா, நீ செஞ்ச உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்? நீ வேணும்னா ஒரு கொலை பண்றியா? நான் உனக்கு பதிலா ஜெயிலுக்கு போறேன். நீ ஜெயிலுக்கு போறதுக்காக நான் கொலை பண்ணணுமா? வேற வேலை இல்ல? இருக்கு, வேற வேலை ஒண்ணு இருக்கு. பாம்பேல நம்ம சரக்கு ஒண்ணு மாட்டிக்கிச்சு. அதை எப்படியாவது கேப்சர் பண்ணி சென்னைக்கு அனுப்பி வைக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். அப்படியா? கவலையோட சரக்குல என்ன இருக்கு? அது இளைஞர்களுக்கு தேவையான ஒரு மருந்து. அதை பத்தி நீ கவலைப்படாத. சரி, பாம்பேல சரக்கு இப்போ யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க? நாயக்கர், வேலு நாயக்கர். ஆமா, சரக்கு என்கிட்ட தான் இருக்கு. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சரக்கு எடுத்துட்டு போங்க. எவ்வளவு வேணும்? பணம் எனக்கு வேணும். அது என்கிட்டயே நிறைய இருக்கு. அவனை போலீஸ் பிடிச்சு வச்சிருக்கு. 4 பேருக்கு நல்லது செஞ்சவன் அவன். அவனை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுறதுக்கு இந்த கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. அவனை போலீஸ்ல இருந்து தப்பிக்க வச்சுட்டு இந்த சரக்கு எடுத்துட்டு போ. உங்களுக்கு மகனா? ஏன் இருக்க கூடாதா?
கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சியா? சரி, அவன் பேரு இந்தியாவுக்குள்ள இருந்து இப்படி தேச துரோகம் பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் தேச துரோகியா? இந்த நாட்டுக்காக உழைச்சவங்களுக்கு இந்த நாடு கொடுக்கிற பேரு தேச துரோகினா நான் தேச துரோகிதான். சார், அவரே ஒத்துக்கிட்டாரு தேச துரோகின்னு. சுட்டுடுங்க சார். இன்னைக்கு புதுசா ஒரு ஆபீசர் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சுட்டுடுங்க. சார், நீங்க? நானா? I am the one newly involved in this case. என்னையா கேஸ் வால்வுங்கிறாரு? அது கேஸ் வால்வ் இல்ல, கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறாரா புது ஆபீசர் சார். சார், அவனை சுட்டுடுங்க. என்ன சார், விசாரிக்காமவே சுற்ற சொல்றீங்க? அதுவும் நல்ல ஐடியா தான். இவரை விசாரிச்சு பார்த்தே முடிவு எடுக்கலாம். நான் இவரை தனியா விசாரிக்கணும். நான் இவரை கூட்டிட்டு போய் ஏர் ஸ்டைல விசாரிச்சு உண்மையை வர வைக்கிறேன். டீக்கே? ஓகே சார், விசாரிச்சுட்டு சொல்லுங்க. தம்பி விக்ரம், போலாமா? எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு. நல்ல தமாசான ஆபீசரா இருக்காரு. சரி போங்க. வணக்கம், சூரியன் IPS. இந்த கேஸ்ல புதுசா இன்வால்வ் ஆயிருக்கு. விக்ரமா பார்க்கலாமா? சார், என்ன மாறு வேஷத்துல மறுபடியும் வந்திருக்கீங்க? What nonsense you are talking? ரொம்ப நன்றி. விக்ரம், 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 நீங்க சரக்கு கொடுங்க, நாங்க வித்துக்கிறோம். அது என்ன இளைஞர்கள் பயன்படுத்தும் மருந்து? அப்படி அந்த சரக்குல என்னதான் இருந்துச்சு? இப்போ போலீஸ்ல மாட்டிருக்கே நம்ம சரக்கு, அதே சரக்கு தான். அந்த சரக்கு இன்னுமா இருக்கு. ஹலோ பாட்ஷா, சரக்கு அனுப்பி வை. அனுப்பி வைக்கிற, ஆனா சரக்கோட விலையில 10% எனக்கு கொடுக்கணும். ஏய், என்னது 10 லட்சம் வேணுமா? என்ன அது 1000 ரூபாய் இருக்குன்னு நினைச்ச, 10 லட்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவா. ஆமா, 10 லட்சம் தான். ஓகே, இனிமேல் நாம 2 பேரும் பார்ட்னர்ஸ். நீ பாம்பேல இரு, நான் மெட்ராஸ்ல இருக்கேன். சூப்பர் காலி சார், 10 பைசா போட்டு 10 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க. அப்படிதான் இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்களோ? எத்தனை நாள் நீங்க 2 பேரும் பார்ட்னரா இருந்தீங்க? பாம்பே மும்பை ஆகி மெட்ராஸ் சென்னை ஆகிற வரைக்கும். அப்புறம் நீங்க ஏன் சென்னைக்கு வந்தீங்க? நான் சென்னைக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் மாறன், வெற்றி மாறன். நம்ம ஊர்லயே ஹெராயின் கடத்துறானுங்க, சும்மா விடலாமா? இந்த போதை பொருள்னாலதான் நம்ம அப்பா செத்தாரு. இப்ப நம்ம பசங்களுக்கு குறி வைக்கிறானுங்க. சும்மாவே விடக்கூடாது. உன் பசங்களும் என் பசங்களும் கெட்டு குடிச்சவரா போயிடுவானுங்க. இப்ப என்னவா பண்றது? அப்புறம் உங்க பசங்க என்ன பண்றாங்க? அவனுக்கு கிடைக்கானுங்க. ஒருத்தர் ரோலக்ஸ் வாட்ச் வேணும்னு கத்தி இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகல. நான் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் முடியுமாப்பாரு கேட்கிறேன். ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். சின்ன பேரா டெல்லியில தான் படிப்பேரு, ஒத்த கால் அடிக்கிறா. அவா உங்க பசங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு ட்வின்ஸ்ன்னு. ஒருத்தன் பேரு குமாரு, இன்னொருத்தன் பேரு டாவின்சி. நம்ம ஒய்ஃபு கிறிஸ்டியனு. என்ன பண்றது, ஒருத்தனுக்கு நம்ம சைடு பேரு, இன்னொருத்தனுக்கு அவங்க ஆத்தா சைடு. இப்படி வெட்டி கதை பேசாம அந்த பாஜாவோட பிசினஸ் எப்படி ஒழிச்சுக்கலாம்னு சொல்லுங்க. பாஜா கிட்ட சரக்கு திருடி நம்ம வீட்டுல ஒளிச்சு வச்சிடலாம். எப்படி திருடுறது? எடுக்கும் போது அவன் பாத்துட்டானா? பார்க்காம எடுக்கிறதுக்கு பேரு தான் திருட்டு. அடடே, அப்புறம் என்னாச்சு? எப்படியோ நான் சரக்கு வைக்கிற இடத்த கண்டுபிடிச்சு டெய்லி வந்து திருடிட்டு போயிடுவானுங்க. அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அன்னைக்கு ஒரு நாள், டேய் நீங்க என்ன இங்க வந்தீங்க? நீங்க அப்பப்ப நைட் எங்க போறீங்க, அதான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க வந்தோம். நீங்க வாட்டுக்கு நைட் போயிடுறீங்க. ஆமா, வீட்டுல வெள்ளை கலர்ல ஒரு பவுடர் இருந்துச்சு, என்னப்பா அது? அடி திருட்டு பசங்களா, அதெல்லாம் எதிராட்டு பாத்தீங்க. வீட்டுக்கு போங்கடா. சார் விடுங்க, ஒரு நாள் தானே, போகட்டும். சரக்கு எங்க இருக்கு? சரக்கு இங்கதான் இருக்கு, நானும் இங்கதான் இருக்கேன். ஏண்டா திருட்டு பசங்களா? சார், வார்த்தை அளந்து பேசுங்க. நாங்க திருடுங்க கிடையாது. நீங்க தான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. சாவு எப்ப வேணாலும் வரும், ஆனா சாதனை. வெற்றி, இப்படி அநியாயமா சுட்டுட்டீங்களே. அவரையும் சுட்டுட்டீங்களா? இந்த தடவை துப்பாக்கி சவுண்ட் நான் இல்ல, போலீஸ் சுட்டதுல பாவம் அந்த 2வது பையன் மேல பட்டுருச்சு. அநியாயமா அந்த டாவின்சி பையன் அங்கேயே செத்துட்டான். அதனால சரக்கு அப்படியே விட்டுட்டு அந்த 2 பசங்களை மட்டும் தூக்கிக்கிட்டு பாட்ஷாவை காலி பண்ணிட்டு காலியா தப்பிச்சு சென்னைக்கு வந்துட்டேன். 2 பசங்களா? யார் இந்த பசங்க? அப்போ அந்த வெற்றிமாறன் பசங்க? ஒருத்த செத்துட்டா, அவத ஒருத்த உங்க அண்ணன் கூட சேர்ந்து போலீஸ் ஆயிட்டானே, குமார், விஜயகுமார். ஹாய் சார், இப்பதான் நியூஸ் வந்துச்சு, போலீஸ்ல இருந்து நம்ம சரக நம்ம ஆளுங்க தூக்கிட்டாங்களாம். என்ன சொல்ற? நம்ம ஆளுங்களா இங்க இருக்கோம், நான் ஆளே அனுப்பலையே. என்ன சொல்றீங்க? காலி ஆளுங்க தான் தூக்கிட்டாங்கன்னு நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. நம்ம தூக்கலனா வேற யாரு தூக்கி இருப்பா? யாரா இருக்கும்?
தம்பி விஜய் லியோ அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துடுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ நீங்க தான் அந்த பாட்ஜாவை காலி பண்ணணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பிளடி ஸ்வீட். வணக்கங்கண்ணா. இப்போ சரகு நம்ம கையில ஆரம்பிக்கலாங்களா? அடடே தம்பி, நீங்களும் ட்வின்ஸ் தான் போல. அவன் என் தம்பின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குங்க. அவ்வளவு வெக்கம் வந்தா நீ தான் அண்ணன்னு சொல்லிக்கோ. இல்லைங்க, அவன் வேற வழி, நான் வேற வழி. நீங்க தலைவலி, அவரு இப்ப என்ன புதுசா ஒருத்தர் சரக்கு தூக்கிட்டாருன்னு வந்து கதை விடுறீங்க? யார் அது? அவன் எப்படி இருப்பான்? சார், அவன் என்ன மாதிரி ஃபயரா இருப்பான். பேசாம இருப்பா, தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திர போறாரு. சார், அவன் பேரு டாவின்சி, லியோனார்டோ டாவின்சி. சுருக்கமா லியோன்னு கூப்பிடுவாங்க. சுருக்கபா லியோன்னு கூப்பிட்டா அவகபா எப்படி கூப்பிடுவாங்க? அப்போ லியோ அவனோட பெட் நேமா? அவனுக்கு பெட்டு இருக்காலாம் எனக்கு தெரியாது. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனது இல்ல, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்டேன். அவன் எப்படிப்பட்டவன்? சார், அவன் 100 பேருக்கு சமம். அப்படின்னு யார் சொன்னது? அது அவன் தான் அடிக்கடி சொல்லிக்குவான். வெட்டி கதை பேசாம அவனையும் சரக்கையும் எப்படி பிடிக்க போறீங்கன்னு சொல்லுங்க. இந்த தடவை போலீஸ்க்கு முன்னாடி நாம பிடிக்கணும். போலீஸ் தானே நம்மள பின்னாடி பிடிக்கும். ஐயோ, ஐ மீன் we have to catch a சரக்கு before the police. இது போலீஸ். தேவையில்லாம கேள்வி கேட்டு காலியை இங்கிலீஷ்ல பேச வச்ச உன்னை கொலை பண்ணிடுவேன். இதுதான் சார் என் பிளானு. இந்த பிளான் நல்லா இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைனா வேற பிளான் இருக்கா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சூப்பர், அப்போ நம்ம கேப்டன் பிளானையே ஃபாலோ பண்றோம். காலி சார், அந்த லியோவை பார்த்தா நழுவ மாதிரி இருக்கு. நான் வேணா தனியா போய் அவன்கிட்ட பேசி பார்க்கவா? நீங்களும் எல்லாரும் கூட வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து தனியாளா போயிட்டு வரலாம்னு சொல்றீங்களா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஐடியா நல்லதா இருக்கு, ஆனா ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா? மிஸ் ஆயிடுச்சுன்னா ஏன் ஐடியாவை சொல்றேன். மிஸ் ஆகாது சார். தம்பி உயிரை கொடுத்தாவது கேப்டன் பிளான் நாங்க சக்சஸ் ஆகுறோம். யாரு கேட்டு சார் ஏன் உயிரை கொடுக்குறேன்றீங்க? அது சும்மா ஒரு ஃப்ளோல வர்றதாப்பா. அதையும் தாண்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா? இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. அப்படி மிஸ் ஆனாலும் நான் யாருன்றத தெளிவா பாப்பாங்க. ஏன் மூக்கு கண்ணாடி வாங்கி தர போறீங்களா? தம்பி, உங்களை பிடிச்சி ஜெயில அடைச்சு வைக்க போறாங்களா தம்பி? நான் காத்து மாதிரினே, யாரும் பிடிக்கவும் முடியாது அடைக்கவும் முடியாது. தம்பி, பலூன்ல டயர்லாம் காத்து அடைச்சு வச்சிருக்காங்களேப்பா. தளபதி ஐடியா, நான் சொல்ற மாதிரி செய்ப்பா, உன்னை யாராலும் பிடிக்க முடியாது. அது என்னப்பா ஐடியா? என்னதான் ஐடியா? ஒண்ணு மாட்டியா, எனக்கு கொலகாரனா வாத்துறாத. என்ன ஐடியா? என்னதான் ஐடியா? பெரும் சட்டி மட்டும் போட்டுட்டு உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சி நிலுப்பா, உன்னை யாராலையும் பிடிக்க முடியாது. தலைமுடிய புடிச்சிட்டாங்கடா. அத பத்தி யோசிக்கவே இல்லையாப்பா. நீ எப்படி யோசிப்பா? ராஜேந்திரன், போலீஸ் இங்க வர்றது உறுதி. ஆனா நம்ம எங்கேயும் போக போறது இல்ல. சிங்கம் மாதிரி சிங்கிளா நிக்கணும். எப்பா, சிங்கிள் டீ குடி கூட காசு இல்லப்பா. இதுல சிங்கம் மாதிரி சிங்கிளா எப்படிப்பா நிக்கிறது? நம்ம கிட்ட இருக்கிற சரக்கு வித்தா 20 கோடி சிங்கிள் டீ வாங்கலாம். அப்ப இந்த சரக்கூட மதிப்பு 10 கோடியாப்பா? மொட்டை இருக்க கணக்கே வராது போல இருக்கு. எப்படி ஒரு 15 கோடியாவது இருக்காது? ஏய், நல்லா தெரியும்ல, இந்த காட்டுல தானே இருக்கா அந்த லியோ. அவர் இந்த காட்டுக்குள்ளயும் இருக்காரு, 8 கோடி பேர் மனசுலயும் இருக்காரு. இங்க பேசினா அவருக்கு கேட்காது தம்பி. காளி சார், எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை போலீஸும் அவனை தேடி வந்துச்சுன்னா? சான்ஸே இல்ல. அப்படி இருந்திருந்தா நம்ம இன்ஃபார்மர் நமக்கு சொல்லி இருப்பாரு. நம்ம இன்ஃபார்மர் யாருங்க இருக்க? நம்ம தாத்தா தான் இன்ஃபார்மரு. அவரை வேவு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கேன். என்னது, வேவு பார்க்க தாத்தாவை அனுப்புனீங்களா? அவர் எந்த சாவு வீட்டுல உட்காந்துருக்காருன்னு தெரியலையே. விடுங்கப்பா, போலீஸ் வந்தா பாத்துக்கலாம். நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் போலீஸ்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ரொம்ப நாளா கிரிஞ்சுனா என்ன ஃபீலிங்னே தெரியாம இருந்துச்சு, இப்பதான் புரியுது. அடே, போலீஸ் வந்துட்டா என்ன பண்றது? யோ, நம்ம தான் ஏன் போலீஸ் ஆவல, அது வேற அப்பப்ப மறந்து போகுது. இப்ப என்னடே பிளானு? டிஜி கிட்ட பிளான் சொல்றப்ப எங்கேயா போன? தாத்தா கேண்டீன்ல மீட்டிங் வைக்கன்னு சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கல. இப்பவாவது நல்லா கேட்டுக்க, இதுதான் பிளானு. சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, அப்ப வேமா கூட வாயா. எப்பா, இந்த சாக்லேட் சேர்த்த நிறுத்த மாட்டியா? இப்ப தப்பிக்க என்ன பிளான்பா? சொல்லவே மாட்டேங்கிற. எப்படிப்பா தப்பிக்க போறோம்? அப்படியே தலைமுடியிலும் பிச்சுக்கலாம் கூட இருக்குப்பா. ராஜேந்திரன், ஒண்ணுமில்லாத விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இதுதான் பிளான். அடி சக்கடானா, சரியான பிளானு. வரட்டும், அவங்கள பாத்துக்கிறேன். யோ, இன்னும் எவ்வளவு தூரம் போறது? வந்தாச்சு, அங்கதான் இருக்கணும். மம்மி, இது மம்மோ, நீ போய் கதவு தட்டு. யாராவது வந்தா இது காலி வீடான்னு கேளு. யாராவது வந்து நிக்கும் போது இது காலி வீடான்னு கேட்டா, அப்ப என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையான்னு கேட்டா என்ன பண்றது? இது காளியோட வீடான்னு கேளு. இல்ல இது லியோ வீடுன்னு சொன்னோன்னே
அந்த வீடு உண்மையிலேயே காலி வீடாயிடும். ஒண்ணுமே புரியல. நான் ஃபர்ஸ்ட் போய் கதவை தட்டுறேன். காளி சார், யாரோ கதவை திறக்கிறாங்க. காளி சார், போலீஸ் போலீஸ், எல்லாரும் எஸ்கேப் ஆகுங்க. ஐயோ, எழுப்பப்படுது. ஒரு பயலு காணோம், இல்ல ஓட்டாடுங்க. காளி ஓடாத, சுற்றுவோம். தம்பி லியோ, ரொம்ப தேங்க்ஸ் பா. அந்த லியோ பையன் மேல குண்டு பட்டுருச்சு. அவங்க அப்பாவும் செத்து போயிட்டாங்க. அப்ப இருந்து விஜயகுமாரியும் லியோவையும் நான் தான் வளர்க்க ஆரம்பிச்சேன். இந்த காளிய காலி பண்றதுக்காக 27 வருஷமா ஒருத்தனை பிரைட் சைட்லயும் ஒருத்தனை டார்க் சைட்லயும் தயாரிக்க ஆரம்பிச்சேன். லியோ கிட்ட சரக்கு கொடுத்துட்டு காளிய பிடிக்கணும் சார், அதான் பிளானு. என்ன காளி சார், காளி சாப்பிட ரெடி ஆயிட்டீங்களா? பிளடி ஸ்வீட். பார்க்கத்தானே போற. டேய் லியோ, சரக்கு போலீஸ் வண்டியில் எடுத்து வை. காளி சார், நீங்களும் ஏறுறீங்களா? சார், டிஜிபி சார், சக்சஸ். காளியை பிடிச்சு லாக்அப்ல போட்டாச்சு. வெரி குட். ஒரு 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு கால் பண்றேன். சொல்லுங்க சார். உடனடியா காளியை ரிலீஸ் பண்ணிடுங்க. மேல் இடத்துல இருந்து ஒரே பிரஷர். சார், காளி மாட்டிக்கிட்டான். உலக ஒரு ஓவியமே, உற்சாக காவியமே, உடனடியா காளியை ரிலீஸ் பண்ணிடுங்க. மேல் இடத்துல இருந்து ஒரே பிரஷர். ஜி ஹே, கொள்ளை கும்பல் தலைவன் காளிய ஹே அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஹே நீர்வயரா நல்வயரோ, உடனடியா காளிய ரிலீஸ் பண்ணிடுங்கோ. மேலிடத்துல இருந்து ஒரே பிரஷர். என்ன சார் சொல்றீங்க? அவருக்கு மேலிடமா? அது யாரு சார்? அதான, யார் அந்த பிரஷர் கொடுத்திருப்பா? கேப்டன் கேப்டன், மோசம் போயிட்டோம். லியோ கொடுத்த சரக்குல ஹெரோயின் இல்ல, வெறும் பால் பவுடர் தான் இருக்கு. வளர்த்த கடை மாறல பாய்தா? அப்படின்னு அவன் திருந்தல போலியே. காளியை நம்ம கிட்ட மாட்டி விட்டுட்டு மோனோபோலியா இருக்கலாம் நினைச்சிருக்கான். அவனை பிடிச்சே ஆகணும். பிடிக்கலாம் சார். அதுக்கு முன்னாடி என் பேரனுக்கு கொஞ்சம் பால் பவுடர் எடுத்துக்கிட்டுமா? சே, லியோ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. அவன் நல்லவனாயிட்டான்னு நினைச்சேன். ஆனா காளியை ஒழிச்சிட்டு போத கடத்தல் கும்பலுக்கு மோனோபோலி ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கான். இப்ப சரக்க வேற தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அவனை எப்படி பிடிக்கிறது? காளி அப்போ காளி ஆவான்னு காத்திருந்து காளியானவன் தாண்டா அதிகம். அந்த லியோவை நம்மள இப்ப ஒரு 2 சிங்கம் வெறி பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கோம். தேடட்டும், நல்லா தேடட்டும். நாம எங்க இருக்கோம்னு நமக்கே தெரியாது. அப்புறம் எப்படி அவங்க தேடி வருவானுங்க? சார், இப்போ நம்ம லியோவை தேடி போக போறோமா இல்ல காளியை தேடி போக போறோமா? அதான் இப்ப நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். 2 பேருமே இப்ப எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே. அடுத்து அவங்களோட மூவ் என்னன்னு தெரியல. ஒரு சின்ன துப்பு கூட இல்லையே. எடடே, பால் பவுடர் இது நல்லாவே இல்ல. யோ, அதை யாரையும் உன்னை தின்ன சொன்னா? எனக்கு ஒரு ஐடியா. காடுன்னு ஒண்ணு இருந்தா. சார், நீங்க இன்னும் திருந்தலையா? இல்ல, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? அந்த லியோ இவ்வளவு பெரிய சரக்கு எடுத்து வச்சிருக்கான்னா அவன் யாருக்காவது கைமாத்தி காசு பார்க்க தானே எடுத்து வச்சிருப்பியா? அது யாரா இருக்குன்னு யோசிங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஒருவேளை அந்த சரக்கு உங்க கையில இருந்தா நீங்க யாருக்கு அதை விப்பீங்க? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அது சஸ்பென்ஸ். என்னது சஸ்பென்ஸா? ஏப்பா லியோ, யாருக்கு விற்க போறோம்னு தெரிஞ்சாதானப்பா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னடா போட்ட? சூப்பர்பா. டேய் மொட்டை, என்னடா இது புது சட்டையெல்லாம் போட்டிருக்க? சட்டையே போடாம பாத்துட்டு இப்ப உன்னை சட்டையோட பார்த்தா சத்தமா சிரிப்பு வருதுடா. யாருக்கு பாலையோ அந்த சரக்கை விற்க போறோம்? அதெல்லாம் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். இதுதான் ஐடியா. சஸ்பென்ஸா வச்சுக்கோங்க. டேய், நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் லியோ போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அவனை எங்க பார்த்தாலும் தகவல் கொடுக்க சொல்லுங்கடா. என்ன பிரகாஷ்ட இருந்து கால் வருது? காளி, இப்பதான் வாட்ஸ்அப்ல போட்டோ பார்த்தேன். நீ தேடிட்டு இருக்கிற அந்த லியோ இப்பதான் தேடி பார்டர்ல பார்த்தேன். அவனோட கூட்டாளிகள் ஏதோ கடையில சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே, டான். மொட்டைக்கு ஒரு சட்டை கொடுத்து அந்த சட்டையோட முதல் பட்டன்ல மைக்கும் 2வது பட்டன்ல GPS ட்ராக்கிங் டிவைஸும் வச்சிருக்கேன். இப்பதான் அதுல இருந்து சிக்னல் வருது. அட பக்கி ரெட்டு, இதை ஏன்டா முதலே சொல்லல? எல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் தான். என்னடா ஆளுக்கு சஸ்பென்ஸ் வச்சு ஓபன் பண்றீங்க? சரி ஓன் பண்ணு, என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். ராஜேந்தர், நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள நம்ம கேரளா பார்டருக்கு போயாகணும். ஏப்பா, அங்கதான் சரக்க கைபாத்த போறோமா?
அங்கதான் என்னோட பாஸ் வராரு. ஏய் மொட்ட, நம்மளோட பாஸுக்கு பாஸ பார்க்க போறோம்டா. சூப்பர் பா. ஆடைக்கு இதை விட்டா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? உடல அப்படியே தூக்க அடிச்சு அப்படியே துவச்சு சட்டை புடிச்சு. ஏய் சட்டை விடுப்போ. ஏய் என் புது சட்டை பொத்தாட புடிச்சு விட்டாடா. சரி வாங்க போலாம். என்னது வாங்க போறோமா? விற்க போறோம் பாஸ். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏறுங்க. சார் மைக் பட்டன் பிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. ஒன்லி ஜிபிஎஸ் பட்டன் தான் இருக்கு. இப்ப போடி பார்டர்ல இருக்காங்க. சொல்லுங்க பிரகாஷ். என்னது போடியா? ஆமா போடான்னு தானே சொல்லணும். போடி பார்டர்ல இருக்காங்களா? இப்ப கிளம்புனா 1/2 மணி நேரத்துல போயிடலாம். நாம பிரகாஷ் லைவ் லொகேஷனை ஃபாலோ பண்ணலாம். டேய் டிலே எறா வண்டிய. டேய் ரெட்டு ஜிபிஎஸ் லொகேஷனை ஃபாலோ பண்ணுடா. எறா வண்டிய. வேடுங்கடா வண்டிய கேரளாக்கு. என்னப்பா பெட்ரோல் வேகமா கம்மியாயிட்டு இருக்க? டேய் மொட்டை இறக்கி என்னன்னு பாடுறா. இந்த பாக்குறேப்பா பா, வண்டியில இருந்து பெட்ரோல் லீக் ஆகுதுப்பா. பரவாயில்ல ராஜேந்தர், வண்டியில ஏறுங்க. மணிஷ், நீங்க காத்தடிக்கிறதுக்கு எதிர் திசையில வண்டியை விடுங்க. இத பாருப்பா, காட்டுக்குள்ள கண்டு தெரியாம குத்து மதிப்பாதான் வண்டி ஓட்டிட்டு இருக்க. இதுல காத்தடிக்கிறதுக்கு எதிர் திசையில வேலை போடுமா? சொன்னதை மட்டும் செய்யுங்க. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா வேண்டாப்பா, நீ சொல்றதே செஞ்சிடறேன். இது மாதிரிலாம் பேசாத. அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போலாமா? சார் காட்டுக்குள்ள எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. காளி லியோ அவங்க கூட்டாளிகள் காட்டுக்குள்ள ஒரு பங்களாக்குள்ள போய் உட்காந்துருக்காங்க. இப்ப வந்து அவங்களை அட்டாக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அங்கே இருங்க. இந்த வந்துட்டேன். டேய் வண்டியை நிறுத்துங்கடா. பிரகாஷ் இந்த பங்களாவா? ஆமா, இதுக்குள்ளதான் போயிருக்காங்க. மாட்டினாங்கடா. பிரகாஷ் நீங்க மட்டும் வாங்க, நம்ம 2 பேரும் மட்டும் போலாம். ஏய் எல்லாரும் இங்கே இருங்க. கதவு அடைச்சிருக்கு. கொஞ்சம் தள்ளிடுங்க. இப்போ பாருங்க. அடடா, லியோ ஆளுங்க 3 பேரும் காளி போல இருக்க. ஆனா ஃபர்ஸ்ட் துப்பாக்கி சவுண்ட் தான் ஏன் காளியோடது. மத்த 2 வேற மாதிரி கேக்குது. அந்த 2 புல்லட் லியோ ஓடுது. ஏன்னா சேதுபதி சார் சின்ன வயசுல காளியை சுட்டப்போ அந்த பிஸ்டல் அவன் தான் எடுத்தான். அது அந்த சவுண்ட் தான் இது. அப்போ அவன் தான் சுட்டிருக்கணும். கொஞ்சம் பொறு பாப்போம். ஆமா லியோ தான் சுட்டுருக்க. வாங்க ஓடிடலாம். சார் சூப்பர் சார். பிரகாஷ் இங்கே காளி ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது. காலில் தான் அடிபட்டு இருக்கு. அவனு போற வழியிலே செத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன் ஐடியாவை கேளுங்க. லியோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கவே ஒரு குழுவும் இல்ல. அதனால நம்ம விஜயகுமார் லியோ மாதிரி வெப்பன் சப்ளையர் அடையாள் சப்ளையர் பிரகாஷ் இருக்கார்ல, அவர் முன்னாடி வர வைப்போம். அவர் என்ன அவனுக்கு என்ன மரியாதை? அவன் விஜயகுமார் லியோன்னு நினைச்சு காளிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அப்புறம் காளி லியோவை தேடி வர்றப்போ விஜயகுமார் வச்சு காளியை அரெஸ்ட் பண்ணிடலாம். காளியை அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்து அவனை ரிலீஸ் பண்றதுக்கா அவனை சுற்றலாம் சார். இந்தாங்க என் துப்பாக்கியை பிடிங்க மிஸ்டர் விஜயகுமார். கதையை முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. நான் கதையை முடிக்கணுமா இல்ல காளியை முடிக்கணுமா? சார் இவரை தான் கண்டிப்பா அனுப்பி ஆகணுமா? வேற என்ன பண்றது? இந்த ஆள் தானே லியோ மாதிரி இருக்கான். கதவு அடைச்சிருக்கு. கொஞ்சம் தள்ளிடுங்க. இப்போ பாருங்க. ஐ வாஸ் வெயிட்டிங் காளி சார். பை பை. ஐயோ சார், ஜிபிஎஸ் லொகேஷன் ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்னுச்சு. ஐயோ சார், அங்க பாருங்க நெருப்பு. நெருப்புக்கு அங்க பார்க்க கூடாதியா, இங்க பார்க்கணும். எனக்கு காமெடி பண்ணா கண்ணீர் வரும் தெரியாது. அங்க பாருங்க சார் காட்டுத்தீ. எனக்கு தெரிஞ்ச லியோவும் அவன் சரக்கு இந்த காட்டுத்தீல தான் மாட்டி இருக்கணும். அப்படின்னா காளியும் காளி, லியோவும் காளி, அவன் சரக்கும் காளியா? ஆமா சார், வண்டியை திருப்பி இப்ப போலன்னா நாம எல்லாரும் காளி. சார் லியோ செத்துட்டா சார். அவன் சரக்கும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. காளியும் நம்ம ஆளுங்க சுட்டுட்டாங்க. அப்படின்னா ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. நியூஸ் சேனலுக்கு தகவல் கொடுத்துருங்க. டேய் அங்க பாரு, காளி சார். காளி சார் என்னாச்சு? நீங்க சாவலையா? ஏடா சாகணுமா? அங்க இருந்தது லியோ இல்ல, விஜயகுமார். அவைய கால்ல சுட்டுட்டா. வேமா வண்டியோட. இப்பதான் நியூஸ் வந்துச்சு. லியோவும் சரக்கோ சொல்லியா? சரக்கு என்னாச்சு? லியோவும் செத்துட்டா. காட்டுத்தீல சரக்கும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு சார். என்னது? அந்த சரக்குக்காக எத்தனை வருஷம் உழைச்சிருப்ப. இப்ப டோனிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? டோனியா? ஆமா, அவனுக்கு தான் இந்த சரக்கு நான் கைமாத்தி விடணும். சரக்கு எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சா டோனி எப்படி நம்மளை கொன்னுடுவா? போடுறா டோனிக்கு கால. டோனி, சரக்கெல்லாம் தீயில எரிஞ்சிருச்சு. யார்கிட்டயும் கேட்காத ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு. பேட் நியூஸ். எனிவே கவலைப்படாத, போனா போகுது. என்ன டோனி போனா போகுதுன்னு சொல்றா? டோனி அப்படி சொல்ற ஆளே இல்லையே. 10 கிராம் சரக்கு வேஸ்ட் ஆனாலே 10 நாளைக்கு சாப்பிடாம இருப்பா.
எங்கேயோ இடிக்குது. முனீஷ், வண்டியை நிறுத்துங்க. ராஜேந்திரன், இந்த பபிள் கம் வச்சு பெட்ரோல் லீக் ஆகிற இடத்த அடைங்க. இதோப்பா லியோ, இடம் சிகரெட் பத்த வைக்கிறா. பார்த்து, நம்ம காட்டுக்குள்ள இருக்கோம், காடே பத்திக்க போகுது. நான் பத்த வச்சதே பத்த வைக்கிறதுக்கு தான். இது சட்டம் ரொம்ப வேர்க்குதுப்பா. ஓட்ட உனக்கு எதுக்கு இப்ப சட்டம்? கழட்டி விட்டுருடா. சரிப்பா. ஆமா, நம்ம யாருக்குப்பா சரக்க கைப்பாத்தி விட போறோம்? கால போடுற. ஹலோ சார், உங்க சரக்கு பத்திரமா உங்க கேரளா குடவுன்ல சேர்த்துட்டேன். குட் நியூஸ். எனக்கு என்னமோ லியோ செத்துட்டான்னு தோணல. அவன் தான் சரக்க டோனி கிட்ட சேர்த்திருக்கணும். டோனி, எனக்கே ஆட்டத்தை காமிக்கிறேன்ல, என்னையவே மன்னிப்பு கேட்க விட்டேன்ல. கால் போயிட்டா காலியே போன மாதிரி நினைச்சிட்டீங்களாடா? இந்த காலி ஒரு கையும் ஒரு கால் இல்லைனாலும் பொழைச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் இந்த காலி. என் 2 பக்கமும் ரோலெக்ஸ் டெல்லி இருக்கிற வரைக்கும் என்னோட இந்த 50 வருஷ சாம்ராஜ்யத்தை எத்தனை லியோ வந்தாலும் அசைக்க முடியாதுடா. ஆரம்பிக்கலாங்களா கண்ணா? ஸ்கிராச்ல இருந்து நாளையில இருந்து டே 1. நான் யானைக்கு அடி சறுக்கும் தான். ஆனா நான் யானை இல்லை, குதிரை. சும்மா பட்டு எதிர்ப்போம். முடிச்சிடலாம்.